இந்த வீடியோவில் 8th எக்கனாமிக்ஸில் செகண்ட் லெசன் பொது மற்றும் தனியார் துறைகள் இதில் மொத்தமாக 136 வினாக்கள் இருக்குது. இந்த 136 வினாக்களை எப்படி பிரிச்சிருக்கோம்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்னு 42 கொஷின் இருக்குது. அதே மாதிரியே புக் பேக் கொஷின் வந்து ஒரு 12 கொஷின் இருக்குது. மொத்தமாக சேர்த்திங்கன்னா 54 கொஷின் வரும். இது ரெண்டுத்தையும் மட்டும் சேர்த்தாலே 54 கொஷின் வரும். இந்த 54 கொஸ்டினை படித்தாலே நீங்கள் இந்த பாடத்துக்கு 90% கவர் பண்ணிடலாம். பேலன்ஸ் இருக்கிற கொஷின் பாருங்கள், 136ல் 54 கொஷின் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் ஒரு 82 கொஷின் இருக்கும். இந்த 82 கொஷினுமே பேசிக்காக தான் இருக்கும். ஸோ இந்த கொஷின் எல்லாமே நீங்கள் ஒன் டைம் நீங்கள் பார்த்தாலே போதும். இந்த 82 கொஷினுமே நீங்கள் ஒன் டைம் பார்த்தா போதும். இந்த 54 கொஷினுமே நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். ஸோ வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்குமே ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் கொஷின்னு ஒரு 42 கொஷின் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வரிசையாக பார்த்துக்கிட்டே வாங்க. சுதந்திரத்திற்கு பிறகு இந்திய பொருளாதாரம் எந்த அடிப்படையில் இருக்க வேண்டும் என இந்தியா கருதியது? சுதந்திரத்திற்கு பிறகு இந்திய பொருளாதாரம் வந்து எந்த அடிப்படையில் இருக்க வேண்டும் என இந்தியா கருதியதுன்னா சமதர்ம அடிப்படையில். இந்தியாவில் பின்பற்றப்படும் பொருளாதார முறை, இது முக்கியமானது, இந்தியாவில் பின்பற்றப்படும் பொருளாதார முறை எதுனா கலப்பு பொருளாதாரம். கலப்பு பொருளாதாரம் என்பது எதனை குறிக்கிறது? கலப்பு பொருளாதாரம் என்பது எதை குறிக்கிறதுனா தனியாருக்கு சொந்தமான மற்றும் அரசாங்கத்திற்கு சொந்தமான வணிக நிறுவனங்கள் இணைந்து செயல்படுவதை. கலப்பு பொருளாதாரம் என்பது எதை குறிக்கிறதுனா தனியாருக்கு சொந்தமான மற்றும் அரசாங்கத்திற்கு சொந்தமான வணிக நிறுவனங்கள் இணைந்து செயல்படுவதை. பொதுத்துறை மற்றும் தனியார் துறையின் அடிப்படை நோக்கங்கள் முறையே. பொதுத்துறை மற்றும் தனியார் துறையின் அடிப்படை நோக்கங்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சேவை நோக்கம் மற்றும் லாப நோக்கம். பொதுத்துறைக்கானது சேவை நோக்கம், தனியார் துறை வந்து லாப நோக்கம், அதான் கொடுத்துருக்காங்க. 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்த போது ஆங்கிலேயர்களால் நிறுவப்பட்ட எத்தனை இந்திய போர் தளவாட தொழிற்சாலைகள் மட்டுமே நாட்டில் இருந்தன? 18 தொழிற்சாலைகள் மட்டுமே நாட்டில் இருந்தது. பம்பாய் திட்டம் எந்த ஆண்டு கட்டமைக்கப்பட்டது? 1940. இதெல்லாம் முக்கியமானது. பம்பாய் திட்டம் வந்து எந்த ஆண்டு கட்டமைக்கப்பட்டதுன்னா 1940. அரசாங்கத்தின் தலையீடு மற்றும் ஒழுங்குமுறைகளின் தேவைகளை நோக்கமாக கொண்டு தொழில்துறை கொள்கை தீர்மானத்தின் அறிவிப்பு வெளியிடப்பட்ட ஆண்டு 1948. தொழில்துறை கொள்கை தீர்மானத்தின் அறிவிப்பு வெளியிடப்பட்ட ஆண்டு எப்பனா 1948. அமைச்சரவை தீர்மானத்தால் திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு மற்றும் மாதம் கேட்டிருக்காங்க. எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1950 மார்ச் மாதம். அமைச்சரவை தீர்மானத்தால் திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு எப்பனா 1950 மார்ச். இறக்குமதிக்கு மாற்று தொழில்மயமாக்கலின் அடிப்படையில் ஒரு பொருளாதார கொள்கையை ஊக்குவித்து கலப்பு பொருளாதாரத்தை ஆதரித்த பிரதமர் ஜவஹர்லால் நேரு. இறக்குமதிக்கு மாற்று தொழில்மயமாக்கலின் அடிப்படையில் ஒரு பொருளாதார கொள்கையை ஊக்குவித்து கலப்பு பொருளாதாரத்தை ஆதரித்த பிரதமர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. நேருவின் தேசிய தொழில்மயமாக்கல் கொள்கையை பூர்த்தி செய்ய பொதுத்துறை நிறுவனங்களின் வளர்ச்சியை வலியுறுத்திய தொழில்துறை கொள்கை தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1956. நேருவின் தேசிய தொழில்மயமாக்கல் கொள்கையை பூர்த்தி செய்ய பொதுத்துறை நிறுவனங்களின் வளர்ச்சியை வலியுறுத்திய தொழில்துறை கொள்கை தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எப்பனா 1956. இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி. இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி. டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தியின் தொலைநோக்கு பார்வையை உருவாக்குவதற்கு கருவியாக இருந்த இந்திய புள்ளி விவர நிபுணர் பேராசிரியர் PC மகலானோபிஸ். இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க 42 கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான். ஒரு கொஸ்டினை கூட நீங்கள் விட்டுறாதீங்க. பொதுத்துறை நிறுவனங்கள் உருவாக்கத்திற்கான மாதிரி எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஃப்ரீட்மேன் மகலானோபிஸ் மாதிரி. பொதுத்துறை நிறுவனங்கள் உருவாக்கத்திற்கான மாதிரி எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா ஃப்ரீட்மேன் மகலானோபிஸ் மாதிரின்னு.
அரசாங்கம் பொதுத்துறையில் முதலீட்டை திரும்ப பெற திட்டமிட்டு தனியார் துறைக்கு சுதந்திரத்தை அனுமதித்த முற்போக்கான தொழில்துறை கொள்கை எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 1991 அரசாங்கம் பொதுத்துறையில் முதலீட்டை திரும்ப பெற திட்டமிட்டு தனியார் துறைக்கு சுதந்திரத்தை அனுமதித்த முற்போக்கான தொழில்துறை கொள்கை எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதுன்னா 1991. ஒரு நிறுவனம் பொதுத்துறை நிறுவனமாக செயல்பட அந்நிறுவனத்தின் மொத்த பங்கு மூலதனத்தில் அரசாங்கத்தின் பங்கு எவ்வளவு சதவிகிதத்திற்கும் அதிகமாக இருக்க வேண்டும்? 51% அதிகமாக இருக்க வேண்டும். ஒரு நிறுவனம் பொதுத்துறை நிறுவனமாக செயல்பட அந்நிறுவனத்தின் மொத்த பங்கு மூலதனத்தின் அரசாங்கத்தின் பங்கு 51% அதிகமாக இருக்க வேண்டும். தபால் மற்றும் தந்தி, ரயில்வே, துறைமுக அறக்கட்டளை, இந்தியாவில் உள்ள நீர்ப்பாசன திட்டங்கள் போன்றவை எந்த வகை பொதுத்துறை அமைப்பிற்கு எடுத்துக்காட்டுகளாகும்? இதெல்லாம் எந்த வகை பொதுத்துறை அமைப்பிற்கு எடுத்துக்காட்டுன்னு கேட்டிருக்காங்க. அரசு துறைகளால் நிர்வாகம் செய்யப்படும் நிறுவனங்களுக்கு எடுத்துக்காட்டியதெல்லாம் இந்திய ரிசர்வ் வங்கி, ஆயுள் காப்பீட்டு நிறுவனம், ஏர் இந்தியா மற்றும் மின்சார வாரியம் ஆகியவை எவ்வகை அமைப்பிற்கு எடுத்துக்காட்டுகளாகும்? பொது கழகத்துக்கு. இதெல்லாம் பொது கழகத்துக்கு எடுத்துக்காட்டு. இந்திய பொதுத்துறை நிறுவனங்கள் எந்த ஆண்டு தொழிற்கொள்கை தீர்மானத்தின் வாயிலாக தன் தோற்றத்தை கண்டன? எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1956 இந்திய பொதுத்துறை நிறுவனங்கள் 1956 தொழிற்கொள்கை தீர்மானத்தின் வாயிலாக தன் தோற்றத்தை கண்டனர். 1956 தொழிற்கொள்கையின்படி அரசுக்கே உரிய சொந்தமான தொழில்கள் எந்த அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது? இந்த அட்டவணைகள்லாம் முக்கியமானது. அட்டவணை 7 1956 தொழிற்கொள்கையின்படி அரசுக்கே உரிய சொந்தமான தொழில்கள் எந்த அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னா அட்டவணை 7. மாநிலம் தனது முழு பொறுப்பில் தொடங்கும் புதிய அலகுகள் மற்றும் முயற்சிகளுக்கு துணை புரியக்கூடிய தனியார் துறை தொழில்கள் எந்த அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ளன? இது அட்டவணை B. மாநிலம் தனது முழு பொறுப்பில் தொடங்கும் புதிய அலகுகள் மற்றும் முயற்சிகளுக்கு துணை புரியக்கூடிய தனியார் துறை தொழில்கள் எந்த அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னா அட்டவணை B. அட்டவணை A மற்றும் B யில் இடம்பெறாத மீதமுள்ள தொழில்கள் எந்த துறையின் கீழ் அட்டவணை C யில் குறிப்பிடப்பட்டுள்ளது? அட்டவணை A மற்றும் B யில் இடம்பெறாத மீதமுள்ள தொழில்கள் எந்த துறையின் கீழ் அட்டவணை C யில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தனியார் துறையின் கீழ் அட்டவணை C யில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எத்தனை ஆண்டுகள் பழமையான திட்டக்குழுவுக்கு மாற்றாக நிதி ஆயோக் அமைக்கப்பட்டது? 65 ஆண்டுகள் பழமையான திட்டக்குழுவுக்கு மாற்றாக நிதி ஆயோக் அமைக்கப்பட்டது. இதெல்லாம் முக்கியமானது. அமைச்சகங்களுக்கும் மாநிலங்களுக்கும் நிதி ஒதுக்கீடு செய்யும் அதிகாரம் முன்பு எந்த அமைப்பிடம் இருந்தது? திட்டக்குழு கிட்ட. திட்டக்குழுக்கு பதிலாக உருவாக்கப்பட்ட நிதி ஆயோக் அமைப்பில் நிதி ஒதுக்கும் அதிகாரம் தற்போது எந்த அமைப்பின் கீழ் உள்ளது? நிதி அமைச்சகத்தின் கீழ் உள்ளது. திட்டக்குழுவுக்கு பதிலாக உருவாக்கப்பட்ட நிதி ஆயோக் அமைப்பின் நிதி ஒதுக்கும் அதிகாரம் தற்போது எந்த அமைப்பின் கீழ் உள்ளதுன்னா நிதி அமைச்சகத்தின் கீழ் உள்ளது. முன்னாடி நிதி ஒதுக்கீடு செய்யும் அதிகாரம் யாருக்கு இருந்துச்சுன்னா திட்டக்குழுக்கு தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நிதி அமைச்சகத்துக்கிட்ட இருக்கு. நிதி ஆயோக் எந்த ஆண்டு முதல் செயல்பட தொடங்கியது? 2015 ஜனவரி 1 முதல் செயல்பட தொடங்கியது. மதியுரையக குழு என அழைக்கப்படும் அமைப்பு நிதி ஆயோக். மத்திய, மாநில மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் சமூகத்துறை முயற்சிகளை ஒருங்கிணைப்பதில் பொருத்தமான தளத்தை உருவாக்கும் அமைப்பு நிதி ஆயோக். மத்திய, மாநில மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் சமூகத்துறை முயற்சிகளை ஒருங்கிணைப்பதில் பொருத்தமான தளத்தை உருவாக்கும் அமைப்பு எதுனா நிதி ஆயோக். 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் ஆண்களுக்கான சராசரி ஆயுட்காலம். இது எந்த கணக்கெடுப்புன்னு பாருங்க. 2011 ஆண்டு கணக்கெடுப்பின்படி ஆண்களுக்கான சராசரி ஆயுட்காலம் எவ்வளவு இருந்துச்சுன்னா 65.80 ஆண்டுகள் அப்படின்னு சொல்றாங்க. 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் பெண்களுக்கான சராசரி ஆயுட்காலம் எவ்வளவு இருந்திருக்குன்னு பாருங்க. 68.33 ஆண்டுகள். ஏழை மற்றும் பாதிக்கப்படக்கூடிய குடும்பங்களுக்கு சேவை செய்வதற்காக தேசிய சுகாதார உற்பத்தி திட்டத்தை
அரசாங்கம் எந்த மத்திய வரவு செலவு திட்டத்தில் அறிவித்தது? எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 2018-2019க்கான மத்திய வரவு செலவு திட்டத்தில் அறிவித்தது. 6 முதல் 14 வயதுடைய குழந்தைகளுக்கு வாழ்க்கை திறன்களுடன் கூடிய இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்குவதற்காக செயல்படுத்தப்பட்ட திட்டம் அனைவருக்கும் கல்வி இயக்கம். கல்வியில் தரத்தின் அளவை அதிகரிப்பதற்காக அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டங்களில் பொருந்தாது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கல்வியில் தரத்தின் அளவை அதிகரிப்பதற்காக அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டங்களில் எது பொருந்தாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இடைநிலை கல்வி திட்டம், இது சரிதான். திறன் வகுப்பு மற்றும் மின்னணு கற்றல், இதுவும் சரிதான். இலவச கணினி திறன் வகுப்புகள், இதுவும் சரிதான். தேசிய சுகாதார உற்பத்தி திட்டம், இது வராது. தேசிய சுகாதார உற்பத்தி திட்டம், இது வராது. இந்தியாவில் வேலை வாய்ப்பானது முதன்மை துறையிலிருந்து எந்த துறைக்கு மாறியுள்ளது? 2ஆம் நிலை மற்றும் 3ஆம் நிலைக்கு. இந்தியாவில் வேலை வாய்ப்பானது முதன்மை துறையிலிருந்து எந்த துறைக்கு மாறியுள்ளதுன்னா 2ஆம் நிலை மற்றும் 3ஆம் நிலைக்கு. அதிக மக்கள் வேலை தேடி நகர்ப்புறங்களுக்கு செல்வதால் நகரங்களில் மருத்துவமனைகள், பள்ளிகள், வீட்டு வசதிகள் மற்றும் வணிக மையங்கள் போன்ற பல வசதிகளை அளிக்க அரசாங்கம் தொடங்கிய திட்டம் திறன் நகரம், ஸ்மார்ட் சிட்டி. அதிக மக்கள் வேலை தேடி நகர்ப்புறங்களுக்கு செல்வதால் நகரங்களில் மருத்துவமனைகள், பள்ளிகள், வீட்டு வசதிகள் மற்றும் வணிக மையங்கள் போன்ற பல வசதிகளை அளிக்க அரசாங்கம் தொடங்கிய திட்டம் எதுனா திறன் நகரம். இதெல்லாம் முக்கியமானது. முன்னர் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்வதற்காகவும் அந்நிய செலவாணியை சேமிப்பதற்காகவும் பொதுத்துறை நிறுவனங்களால் முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இறக்குமதி மாற்றுன்னு. முன்னர் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்வதற்காகவும் அந்நிய செலவாணியை சேமிப்பதற்காகவும் பொதுத்துறை நிறுவனங்களால் முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கை எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா இறக்குமதி மாற்றுன்னு. இறக்குமதி மாற்றீடு மூலம் அந்நிய செலவாணியை சேமித்துள்ள பொதுத்துறை நிறுவனங்களில் கீழ்கண்டவற்றுள் எது அடங்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இறக்குமதி மாற்றீடு மூலம் அந்நிய செலவாணியை சேமித்துள்ள பொதுத்துறை நிறுவனங்களில் கீழ்கண்டவற்றுள் எது அடங்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது எது அப்படின்னு பாருங்க. எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு ஆணையம், இது சரிதான். இந்திய எண்ணெய் நிறுவனம், இதுவும் சரிதான். பாரத மின்னணு நிறுவனம், இது மூணுமே சரியானதான். மேற்கண்ட அனைத்துமே சரியானதான். இந்தியாவில் அதிக எண்ணிக்கையில் பணியாளர்களை கொண்ட பொதுத்துறை நிறுவனம் இந்திய ரயில்வே. இந்தியாவில் அதிக எண்ணிக்கையில் பணியாளர்களை கொண்டுள்ள பொதுத்துறை நிறுவனம் எதுனா இந்திய ரயில்வே. தனியார் துறையின் முக்கிய செயல்பாடு அல்லது பணி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. புதுமை மற்றும் நவீனமயமாதலை உருவாக்குதல். தனியார் துறையின் முக்கிய செயல்பாடு இல்லைன்னா பணி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா புதுமை மற்றும் நவீனமயமாதலை உருவாக்குதல். உற்பத்தியின் புதிய நுட்பங்களை கண்டுபிடிப்பதற்கும் உற்பத்தி நடவடிக்கைகளை விஞ்ஞான முறையில் நிர்வகிப்பதற்கும் தனியார் துறையை தூண்டுவது. எது தூண்டும்னா லாப நோக்கம்தான். லாப நோக்கம்தான் தனியார் துறையை தூண்டும். உற்பத்தியின் புதிய நுட்பங்களை கண்டுபிடிப்பதற்கும் உற்பத்தி நடவடிக்கைகளை விஞ்ஞான முறையில் நிர்வகிப்பதற்கும் தனியார் துறையை தூண்டுவது எதுனா லாப நோக்கம்தான். இந்தியாவின் மிகவும் ஆதிக்கம் செலுத்தும் துறையாக வேளாண்மை, பால் பண்ணை தொழில், கால்நடை வளர்ப்பு, கோழி வளர்ப்பு போன்றவை அடிப்படையில் எந்த துறையின் கீழ் வருகின்றன? இதெல்லாம் எந்த துறையின் கீழ் வருகிறதுனா தனியார் துறையின் கீழ். நிலைத்த மற்றும் நிலைக்காத பொருள்கள், மின்னணு மற்றும் மின்சார பொருள்கள், வாகனங்கள், ஜவுளி, ரசாயனங்கள், உணவுப் பொருள்கள் போன்ற பல்வேறு நுகர்வோர் பொருட்களை உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் யாருடைய கட்டுப்பாட்டில் உள்ளன? தனியார் துறையின் கட்டுப்பாட்டில். 2011ஆம் ஆண்டு இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் முறையே ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான சராசரி ஆயுட்காலம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை முன்னாடியே பார்த்தோம். ஆண்களுக்கு எவ்வளோ வரும்? 65.80 ஆண்டுகள். பெண்களுக்கு 68.33 ஆண்டுகள். இதோட இந்த பாடத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். மொத்தமாக 42 வினாக்கள். இப்போ இந்த பாடத்துக்கான புக் பேக் கொஸ்டின் பார்க்கலாம். இந்தியாவில் பொதுத்துறைகளின் தோற்றத்திற்கு காரணமான இந்திய அரசின் தொழில் கொள்கையின் தீர்மானம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 1956. இந்தியாவில் பொதுத்துறைகளின் தோற்றத்திற்கு காரணமான இந்திய அரசின் தொழில் கொள்கையின் தீர்மானம்
எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதுன்னா 1956. கலப்பு பொருளாதார நன்மைகளின் கலவை என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதலாளித்துவம் மற்றும் சமதர்மம் இது ரெண்டுமே இணைந்தது தான் கலவை அப்படின்னு சொல்றாங்க. ஆப்ஷன் வந்து சி. ஏ மற்றும் பி ரெண்டுமே சரிதான். டேஸ் நிறுவன சட்டம் மற்றும் அரசாங்கத்தால் கட்டுப்படுத்தப்படும் முதன்மையான முக்கிய பங்குதாரர் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூட்டுத்துறை தான் நிறுவன சட்டம் மற்றும் அரசாங்கத்தால் கட்டுப்படுத்தப்படும் முதன்மையான முக்கிய பங்குதாரர். பொதுத்துறை டேஸ் நோக்கமுடையது. பொதுத்துறை வந்து சேவை நோக்கமுடையது. தனியார் துறை தான் லாப நோக்கமுடையது. பொதுத்துறை வந்து சேவை நோக்கமுடையது. சமூகத்தின் அனைத்து பிரிவினரின் பொருளாதார நலனை மேம்படுத்துவதில் அந்தந்த பணிகளை மேற்கொள்ள அரசால் அனுமதிக்கப்பட்டுள்ள இரு துறைகள். பொதுத்துறை ஒன்று, இன்னொன்று வந்து தனியார் துறை. தனியார் துறை முக்கியமாக எந்த நோக்கத்தில் செயல்படுகிறது? தனியார் துறை வந்து லாப நோக்கம். இதெல்லாம் புக் பேக் கொஸ்டின் தான், ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லேயே. ஒரு சமூகத்தின் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சியின் செயல்முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒரு சமூகத்தின் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சியின் செயல்முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூக பொருளாதார மேம்பாடுன்னு. தனியார் துறையின் முக்கிய செயல்பாடுகளை தோற்றுவிப்பது. தனியார் துறையின் முக்கிய செயல்பாடுகளை தோற்றுவிப்பது எதுனா புதுமை மற்றும் நவீனமயமாதல். குடிமக்கள் மத்தியில் எதனை வலுப்படுத்த அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளது? எதனைனா புரிதல் மற்றும் ஒத்துழைப்பை. அடுத்தது பொறுத்துக. மதியுரையக குழு, நிதி ஆயோக் மூணாவதாக இருக்கு. அடுத்தது வேளாண்மை. வேளாண்மை வந்து முதன்மை துறை. தொழில்கள், தொழில்கள் வந்து இரண்டாம் துறையில் வரும். அடுத்து ஜிடிபி மொத்த உள்நாட்டு உற்பத்தி. இது அப்படியே பாருங்க 3, 1, 4, 2 இதுதான் சரியானது. ஆப்ஷன் வந்து ஏ. சமூக பொருளாதார முன்னேற்றத்தை அளவிட பின்வருவனவற்றில் எந்த குறியீடு பயன்படுத்தப்படுவதில்லை? கருப்பு பணமா, மொத்த உள்நாட்டு உற்பத்தியா, ஆயுட்காலம், வேலைவாய்ப்பு. இதில் வந்து எது சமூக பொருளாதார முன்னேற்றத்தை அளவிட பின்வருவனவற்றில் எந்த குறியீடு வந்து பயன்படுத்தப்படுவதில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. கருப்பு பணம் தான் பயன்படுத்தப்படுவதில்லை. அடுத்தது கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்கன்னு சொல்லி ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. 1, அரசுக்கு மட்டுமே சொந்தமான தொழில்கள் அட்டவணை ஏ என குறிப்பிடப்பட்டுள்ளது. இது சரிதான், ஏற்கனவே பார்த்தோம். அரசுக்கு மட்டுமே சொந்தமான தொழில்களை வந்து அட்டவணை ஏல வந்து குறிப்பிடலாம். அடுத்தது 2வது பாருங்க. தனியார் துறையானது மாநில துறையின் முயற்சிகளுக்கு துணை புரியக்கூடிய தொழில்கள். புதிய அலகுகளை தொடங்குவதற்கான முழு பொறுப்பையும் அரசு ஏற்றுக்கொள்வது அட்டவணை பி என குறிப்பிடப்படுகின்றன. இல்லை ரெண்டும் சரியானது. அடுத்த 3வது பாருங்க. தனியார் துறையில் இருந்த மீதமுள்ள தொழில்கள் எந்த அட்டவணையிலும் குறிப்பிடப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 வந்து தவறு. தனியார் துறையில் இருந்த மீதமுள்ள தொழில்கள் வந்து அட்டவணை சியில் வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? எந்த அட்டவணையிலும் குறிப்பிடப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 வந்து தவறு. சரியானதுன்னு பார்த்தீங்கன்னா 1, 2 தான் சரியானது. ஆப்ஷன் வந்து சி. 1 மற்றும் 2 சரி. மொத்தமாக இந்த லெசனுக்கு 42 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்துட்டோம். புக் பேக் கொஸ்டின் ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். டோட்டலாக 54 கொஸ்டின் பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் பேலன்ஸ் ஒரு 82 கொஸ்டின் இருக்கு. இது இந்த பாடத்துக்கான லைன் பை லைன் கொஸ்டினாக நம்ம பார்க்க போகிறோம். மீதியுள்ள 82 வினாக்களையுமே வேகமாகவே பார்த்துட்டு போயிடலாம். இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது அடிப்படையில் எத்தகைய நாடாக இருந்தது? வேளாண்மை பொருளாதார நாடாக இருந்தது. இந்தியா வந்து சுதந்திரம் அடைந்த போது அடிப்படையில் எத்தகைய நாடாக இருந்ததுன்னா வேளாண்மை பொருளாதார நாடாக இருந்தது. சுதந்திரம் அடைந்த போது இந்தியாவின் தொழில்துறை எவ்வாறு காணப்பட்டது? பலவீனமாக. தொழில்துறை வந்து சுதந்திரம் அடைந்த போது பலவீனமாக காணப்பட்டது. சுதந்திரத்திற்கு பிந்தைய இந்தியாவில் அதிக அளவில் நிலவிய பிரச்சனைகளில் பொருந்தாது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிரச்சனை என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். வறுமை, கல்வி அறிவின்மை, வேலையின்மை, இதெல்லாம் பிரச்சனையாக இருந்துச்சு. இந்த பிரச்சனையில் பொருந்தாது எதுன்னு கேட்டிருக்காங்க. பொருந்தாது வந்து குறைந்த மக்கள் தொகை தான். இந்தியா எதிர்கொண்ட சிக்கலான பொருளாதார மற்றும் சமுதாய அடிப்படை பிரச்சனைகள் காரணமாக
நாட்டை முன்னேற்றுவதில் விரிவான பங்கினை வகிக்க வேண்டிய நிலையில் இருந்தது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரசு தான். ஒரு நிலையான அதிகபட்ச பொருளாதார வளர்ச்சியை அடைய எந்த இரு துறைகள் கைகோர்க்க வேண்டும் என இந்தியா கருதியது? எந்த இரண்டு துறைகள்னா, ஒன்று வந்து தனியார் துறை, இன்னொன்று வந்து பொதுத்துறை. இது ரெண்டும் தான். இந்திய பொருளாதாரம் முக்கியமாக எத்தனை துறைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது? இப்போ பார்த்தா ரெண்டு துறை தான், தனியார் துறை அப்புறமேட்டு பொதுத்துறை. சமூகத்தின் அனைத்து பிரிவுகளின் பொருளாதார நலனை மேம்படுத்துவதில் பணிகளை மேற்கொள்பவை பொதுத்துறை மற்றும் தனியார் துறைகள் தான், ரெண்டுமே தான். பொதுத்துறை தொழில்கள் யாருடைய உரிமையின் கீழ் செயல்படுகிறது? பொதுத்துறை தொழில்கள் யாருடைய உரிமையின் கீழ் செயல்படுகிறது? அரசாங்கத்தின் உரிமையின் கீழ் செயல்படுகிறது. பொதுத்துறை வந்து அரசாங்கத்தின் கீழ் செயல்படுபவை. ஒரு பொருளாதாரத்தின் முழு வளர்ச்சியை செயல்படுத்துவது எந்த துறை? பொதுத்துறை தான். ஒரு பொருளாதாரத்தின் முழு வளர்ச்சியை செயல்படுத்துவது பொதுத்துறை தான். கலப்பு பொருளாதாரம் என்பது எவற்றின் கலவையாகும்? கலப்பு பொருளாதாரம் என்பது எவற்றின் கலவைனா, முதலாளித்துவம் அடுத்தது பொது உடைமை, இதோட கலவை தான் கலப்பு பொருளாதாரம். பொதுமக்களுக்கு பண்டங்கள் மற்றும் சேவைகளை வழங்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள துறை பொதுத்துறை. பொதுமக்களுக்கு பண்டங்கள் மற்றும் சேவைகளை வழங்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள துறை எதுனா பொதுத்துறை. பொதுத்துறை நிறுவனங்கள் எவற்றால் முழுமையாக சொந்தமாக்கப்பட்டு நடத்தப்பட்டு மற்றும் கட்டுப்படுத்தப்படுகின்றன? மத்திய அரசு, மாநில அரசு, உள்ளூர் அரசாங்கம். இதில் அனைத்துமே சரியானதான். பொதுத்துறை வந்து அனைத்தாலுமே கட்டுப்படுத்தப்படுகிறது. கீழ்கண்டவற்றுள் பொதுத்துறையின் பிரிவின் கீழ் வராது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது வந்து பொதுத்துறையின் பிரிவின் கீழ் வராது அப்படின்னு கேட்டிருக்காங்க. துறைசார் பணிகள் இது வரும். சட்டப்பூர்வ நிறுவனங்கள் இது வரும். அரசு நிறுவனங்கள் இதுவும் பொதுத்துறையில் தான் வரும். தனிப்பட்ட உரிமையாளர் இதான் வராது. தனிப்பட்ட உரிமையாளர் அப்படின்றது பொதுத்துறை கீழே வராது. இந்திய பொருளாதார அமைப்பில் கீழ்கண்டவற்றுள் தனியார் துறையின் கீழ் செயல்படும் நிறுவனங்கள் தனியார் துறையின் கீழ் செயல்படும் நிறுவனங்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சட்டப்பூர்வ நிறுவனங்கள் இது பொதுத்துறையில் வரும். அடுத்து துறைசார் பணிகள் பொதுத்துறையில் தான் வரும். அரசாங்க நிறுவனங்கள் பொதுத்துறையில் தான் வரும். கூட்டு இந்து குடும்ப தொழில்கள் இதான் தனியார் துறையில் வரும். கீழ்கண்டவற்றுள் தனியார் துறையின் பிரிவுகளில் பொருந்தாது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தனியார் துறையின் பிரிவுகளில் எது பொருந்தாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூட்டுறவு நிறுவனங்கள், பன்னாட்டு நிறுவனங்கள், கூட்டு நிறுவனங்கள், சட்டப்பூர்வ நிறுவனங்கள். இதில் பாருங்க எது பொருந்தாது அப்படின்னு கேட்குறப்ப பார்த்தோன்னே தெரியுது. இந்த சட்டப்பூர்வ நிறுவனங்கள் அப்படின்றது எதுக்குள்ள வரும்? பொதுத்துறையின் கீழ் வரும். அதனால இதுதான் பொருந்தாது. தனியார் துறையின் கீழ் வரும் நிறுவனங்கள் எந்த இரு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? எது எதுன்னு பார்த்தீங்கன்னா பொது மற்றும் தனியார். பொது வரையறுக்கப்பட்டது, தனியார் வரையறுக்கப்பட்டது. தொழில்துறை வளர்ச்சியை ஒழுங்குபடுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க அரசாங்கத்திற்கு அதிகாரம் அளிக்கும் நோக்கத்துடன் தொழில்துறை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1951. தொழில்துறை வளர்ச்சியை ஒழுங்குபடுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க அரசாங்கத்திற்கு அதிகாரம் அளிக்கும் நோக்கத்துடன் தொழில்துறை சட்டம் வந்து இயற்றப்பட்ட ஆண்டு எப்பனா 1951. இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சி மற்றும் நவீனமயமாக்கலுக்கு எதனை நிறுவுவது அடிப்படை மற்றும் முன் தேவை என்று ஜவஹர்லால் நேரு நம்பினார்? இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சி மற்றும் நவீனமயமாக்கலுக்கு வந்து எதனை நிறுவுவது அடிப்படை மற்றும் முன் தேவை என்று ஜவஹர்லால் நேரு நம்பினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது எதுனா அடிப்படை மற்றும் கனரக தொழில்கள் வந்து வேணும்னு ஜவஹர்லால் நேரு வந்து நம்பினார். இந்தியாவின் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் காலகட்டம் இந்தியாவின் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் காலகட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1956 இருந்து 1961. 1991 ஆண்டின் கொள்கையின்படி இந்தியாவுக்கு வெளியே உள்ள வணிக நிறுவனங்களில் இருந்து எதற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது? அந்நிய நேரடி முதலீட்டுக்கு 1991 ஆண்டின் கொள்கையின்படி இந்தியாவுக்கு வெளியே உள்ள வணிக நிறுவனங்களில் இருந்து எதற்கு வந்து அழைப்பு விடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்நிய நேரடி முதலீட்டுக்கு. கீழ்கண்டவற்றுள் பொதுத்துறையின் நோக்கங்களில் பொருந்தாது எது? பொதுத்துறையின் நோக்கங்களில் பொருந்தாது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உள்கட்டமைப்பை உருவாக்கி பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துதல்
இது சரிதான். பொதுத்துறையின் நோக்கங்களில் தான் வரும். வருமானத்தையும் செல்வங்களையும் மறுபகிர்வு செய்வதை ஊக்குவித்தல், இது சரிதான். தனியார் துறையின் ஏகபோக உரிமையை அதிகரித்தல், இதுதான் பொருந்தாது. தனியார் துறையின் ஏகபோக உரிமையை அதிகரித்தல், இதுதான் வராது, பொருந்தாது. இதுதான். சிறு அளவிலான மற்றும் துணை தொழில்களின் வளர்ச்சியை ஊக்குவிப்பதும் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதும் எதன் முக்கிய நோக்கமாகும்? பொதுத்துறையின் முக்கிய நோக்கம் சிறு அளவிலான மற்றும் துணை தொழில்களின் வளர்ச்சியை ஊக்குவிப்பதும் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதும் எதன் முக்கிய நோக்கம்னா பொதுத்துறையின் முக்கிய நோக்கம். அரசாங்கம் எந்தெந்த வழிகளில் திரட்டும் வருவாயின் மூலம் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு நிதி அளிக்கிறது? வரி, கடமைகள், கட்டணங்கள், இதில் அனைத்துமே சரியானதான். அரசாங்கம் எந்தெந்த வழிகளில் திரட்டும் வருவாயின் மூலம் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு நிதி அளிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வரி, கடமைகள், கட்டணம், இது எல்லாத்திலையுமே தான். பொதுத்துறை நிறுவனங்கள் அடிப்படையில் எந்த நோக்கத்துடன் நிறுவப்பட்டுள்ளன? பொதுத்துறைன்னு பார்த்தீங்கனாலே சேவை நோக்கம் தான். தனியார் துறை லாப நோக்கம்னு வரும். ஒரு நிறுவன சட்டத்தால் நிர்வகிக்கப்பட்டு அரசாங்கம் ஒரு பிரதான பங்குதாரராக இருந்து கட்டுப்படுத்தப்படும் நிறுவனம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கூட்டுத்துறை நிறுவனம்னு. ஒரு நிறுவன சட்டத்தால் நிர்வகிக்கப்பட்டு அரசாங்கம் ஒரு பிரதான பங்குதாரராக இருந்து கட்டுப்படுத்தப்படும் நிறுவனம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா கூட்டுத்துறை நிறுவனம்னு. கீழ்கண்டவற்றுள் கூட்டுத்துறை நிறுவனத்திற்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க. இந்தியன் ஆயில் பெட்ரோனாஸ் தனியார் நிறுவனம், ரத்னகிரி கேஸ் அண்ட் பவர் தனியார் நிறுவனம், இந்தியன் செயற்கை ரப்பர் நிறுவனம். இதில் அனைத்துமே சரியானதான். கூட்டுத்துறை நிறுவனத்திற்கு எடுத்துக்காட்டு இது மூணுமே வச்சுக்கலாம். நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் சட்டத்தினால் நிறுவப்படும் பொதுத்துறை அமைப்பு? பொது கழகம். நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் சட்டத்தினால் நிறுவப்படும் பொதுத்துறை அமைப்பு எதுனா பொது கழகம். 1956ஆம் ஆண்டு தொழிற்கொள்கை தீர்மானமானது தொழில்களை எத்தனை பிரிவுகளாக வகைப்படுத்துகிறது? 3 பிரிவுகளாக. 1956ஆம் ஆண்டு தொழிற்கொள்கை தீர்மானமானது தொழில்களை எத்தனை பிரிவுகளாக வகைப்படுத்துகிறதுனா 3 பிரிவுகளாக. பொதுத்துறை நிறுவனங்கள் எத்தனை வகைகளாக பிரிக்கப்படுகின்றன? 9 வகையாக. பொருளாதார மேம்பாட்டிற்கு அத்தியாவசிய உள்கட்டமைப்பை வழங்கும் நிறுவனங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? முதன்மை பொது பயன்பாடுன்னு. பொருளாதார மேம்பாட்டிற்கு அத்தியாவசிய உள்கட்டமைப்பை வழங்கும் நிறுவனங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா முதன்மை பொது பயன்பாடுகள்னு. கீழ்கண்டவற்றுள் முதன்மை பொது பயன்பாடுகள் என அழைக்கப்படும் பிரிவில் வராது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது முதன்மை பொது பயன்பாட்டில் வராது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 இது கொடுத்துருக்காங்க பாருங்க. ரயில்வே, மின் உற்பத்தி, நிலக்கரி சுரங்கங்கள், தொலைத்தொடர்பு. இந்த 4 இதில் எது முதன்மை பொது பயன்பாட்டில் வராது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது வராதுன்னா நிலக்கரி சுரங்கங்கள், இதுதான் முதன்மை பொது பயன்பாட்டில் வராது. கட்டளை பொருளாதாரத்தின் அதிகாரங்களை தமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டிய பொதுத்துறை நிறுவனங்களுக்கு எடுத்துக்காட்டு. கட்டளை பொருளாதாரத்தின் அதிகாரங்களை தமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டிய பொதுத்துறை நிறுவனங்களுக்கு எடுத்துக்காட்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு மற்றும் வங்கிகள், நிலக்கரி சுரங்கங்கள் மற்றும் எண்ணெய், எஃகு நிறுவனங்கள், இது எல்லாமே வரும். இது எதுக்கான எடுத்துக்காட்டுன்னு பாருங்க. கட்டளை பொருளாதாரத்தின் அதிகாரங்களை தமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டிய பொதுத்துறை நிறுவனங்களுக்கான எடுத்துக்காட்டு. பொதுத்துறை ஒரு தொழில் முனைவோர் பங்கினை வகிக்கும் தொழில்களை வேறு எவ்வாறு அழைக்கலாம்? மூலதன தீவிர தொழில்கள்னு. பொதுத்துறை ஒரு தொழில் முனைவோர் பங்கினை வகிக்கும் தொழில்களை எவ்வாறு அழைக்கலாம்னா மூலதன தீவிர தொழில்கள்னு. கீழ்கண்டவற்றுள் மூலதன தீவிர தொழில்களுக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க. அதே தான், மூலதன தீவிர தொழில்களுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை அனைத்துமே சரியானது தான். எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. இரும்பு தாது மற்றும் பெட்ரோ வேதிப்பொருள், உரம் மற்றும் சுரங்கம், கப்பல் கட்டுமானம் மற்றும் கனரக பொறியியல். இது எல்லாமே எதுக்கு எடுத்துக்காட்டுனா மூலதன தீவிர தொழில்களுக்கு. தொலைத்தொடர்பு உபகரணங்கள், பாதுகாப்பு உற்பத்தி, ரயில்வே, ரோலிங் ஸ்டாக் போன்றவை எவ்வகை பொதுத்துறை நிறுவனங்களுக்கு எடுத்துக்காட்டாகும்? இதெல்லாம் அரசின் முற்றுரிமையின் கீழ் உள்ள பொதுத்துறை நிறுவனங்களுக்கு எடுத்துக்காட்டு. தொலைத்தொடர்பு உபகரணங்கள், பாதுகாப்பு உற்பத்தி, ரயில்வே, ரோலிங் ஸ்டாக் போன்றவை எவ்வகை பொது நிறுவனங்களுக்கு எடுத்துக்காட்டுனா அரசின் முற்றுரிமையின் கீழ் உள்ள பொதுத்துறை நிறுவனங்களுக்கு எடுத்துக்காட்டு.
உயர் தொழில்நுட்ப தொழில்களுக்கு மட்டுமே இருக்கும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு எடுத்துக்காட்டு அணுசக்தி. உயர் தொழில்நுட்ப தொழில்களுக்கு மட்டுமே இருக்கும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு எடுத்துக்காட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா அணுசக்தி. கீழ்கண்டவற்றுள் நுகர்வோர் சார்ந்த பொதுத்துறை நிறுவனங்களுக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க. நுகர்வோர் சார்ந்த பொதுத்துறை நிறுவனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மருந்து மற்றும் காகிதம். அடுத்தது உணவகம். இது ரெண்டுமே வரும். ஏ மற்றும் பி இரண்டுமே சரியானதா. நுகர்வோர் அப்படின்னு கொடுத்துருக்கனால மருந்து மற்றும் காகிதம், உணவகம் இது ரெண்டும் வரும். கனரக பொறியியல் வராது. கனரக பொறியியல் வந்து எதுக்கானது வரும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம். நலிவடைந்த தனியார் நிறுவனங்களை கையகப்படுத்துவதற்காக அமைக்கப்பட்ட பொதுத்துறை நிறுவனங்களுக்கான எடுத்துக்காட்டு ஜவுளி மற்றும் பொறியியல். நலிவடைந்த தனியார் நிறுவனங்களை கையகப்படுத்துவதற்காக அமைக்கப்பட்ட பொதுத்துறை நிறுவனங்களுக்கு எடுத்துக்காட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜவுளி மற்றும் பொறியியல். வர்த்தக கழகமாக அமைக்கப்பட்டுள்ள பொதுத்துறை நிறுவனங்களுக்கு எடுத்துக்காட்டு சிசிஐ, இந்திய உணவு கழகம் இது ரெண்டுமே வரும். ஆப்ஷன் வந்து சி. ஏ மற்றும் பி இரண்டுமே சரியானதா. வர்த்தக கழகமாக அமைக்கப்பட்டுள்ள பொதுத்துறை நிறுவனங்களுக்கு எடுத்துக்காட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா சிசிஐ, இந்திய உணவு கழகம் இது ரெண்டுமே வரும். ஆலோசனை மற்றும் பொறியியல் சேவைகளை வழங்கும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு எடுத்துக்காட்டு மெக்கான். ஆலோசனை மற்றும் பொறியியல் சேவைகளை வழங்கும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு எடுத்துக்காட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா மெக்கான். சமூக பொருளாதார மேம்பாட்டை அளவிட பயன்படும் குறியீடுகளில் பொருந்தாது எது? சமூக பொருளாதார மேம்பாட்டை அளவிட பயன்படும் குறியீடுகளில் பொருந்தாது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொருந்தாதது வந்து இறக்குமதியின் அளவு, மொத்த உள்நாட்டு உற்பத்தி, ஆயுட்காலம், கல்வியறிவு மற்றும் வேலைவாய்ப்பின் அளவு இது எல்லாமே சமூக பொருளாதார மேம்பாட்டை அளவிடக்கூடிய குறியீடுகள் தான். இதில் பொருந்தாது எதுன்னு கேட்டிருக்காங்க. பொருந்தாது வந்து இறக்குமதியின் அளவு. கிராமப்புற மற்றும் பின்தங்கிய பகுதிகளை மேம்படுத்தி வட்டார ஏற்றத்தாழ்வுகளை நீக்குவதற்காக எந்த துறையை தொழில்கள் தொடங்க அரசாங்கம் ஊக்குவிக்கிறது? தனியார் துறை தொழில்கள் தொடங்க அரசாங்கம் வந்து ஊக்குவிக்கிறது. கிராமப்புற மற்றும் பின்தங்கிய பகுதிகளை மேம்படுத்தி வட்டார ஏற்றத்தாழ்வுகளை நீக்குவதற்காக தனியார் துறை தொழில்கள் வந்து தொடங்க அரசாங்கம் வந்து ஊக்குவிக்கிறது. அரசு துறையானது வீட்டு வசதிகள், சுத்தமான குடிநீர் மற்றும் சுகாதார வசதிகளை எந்த திட்டத்தின் கீழ் வழங்குகிறது? தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் அரசு துறையானது வீட்டு வசதிகள், சுத்தமான குடிநீர் மற்றும் சுகாதார வசதிகளை தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் வழங்குகிறது. சுத்தமான நீர் மற்றும் சுகாதார வசதிகளை வழங்குவதன் மூலம் மக்களிடம் எந்த பாதிப்புகள் நீக்கப்பட்டு அவர்களின் வாழ்க்கை சுழற்சி அதிகரிக்கிறது? நோய்கள் மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு நீக்கப்பட்டு அவர்களின் வாழ்க்கை சுழற்சி வந்து அதிகரிக்கிறது. திட்டமிடல் காலத்தில் சேமித்து முதலீடு செய்வதன் மூலம் மூலதன உருவாக்கத்தில் மிக முக்கியமானதாக விளங்கிய துறை பொதுத்துறை. திட்டமிடல் காலத்தில் சேமித்து முதலீடு செய்வதன் மூலம் மூலதன உருவாக்கத்தில் மிக முக்கியமானதாக விளங்கிய துறை எதுனா பொதுத்துறை. ஒரு பொருளாதாரத்தின் வளர்ச்சி முக்கியமாக எந்த துறையின் வளர்ச்சியை பொறுத்தது? தொழில்துறை வளர்ச்சியை பொறுத்தது. சிறு தொழில்களுக்கு தேவையான மூலப்பொருட்களை வழங்கக்கூடிய கனரக மற்றும் அடிப்படை தொழில்களுக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க. இரும்பு மற்றும் எஃகு, கப்பல் போக்குவரத்து, சுரங்கம் இதில் அனைத்துமே சரிதான். சிறு தொழில்களுக்கு தேவையான மூலப்பொருட்களை வழங்கக்கூடிய கனரக மற்றும் அடிப்படை தொழில்களுக்கு எடுத்துக்காட்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இரும்பு மற்றும் எஃகு, கப்பல் போக்குவரத்து, சுரங்கம் இது எல்லாமே வரும் தான் எடுத்துக்காட்டா. பொதுத்துறை நிறுவனங்கள் தங்கள் ஆலைகளை மாவட்டத்தின் பின்தங்கிய பகுதிகளில் அமைப்பதன் முக்கிய நோக்கம் சமசீரான வட்டார வளர்ச்சிக்கு. பொதுத்துறை நிறுவனங்கள் தங்கள் ஆலைகளை மாவட்டத்தின் பின்தங்கிய பகுதிகளில் அமைப்பதன் முக்கிய நோக்கம் என்னன்னா சமச்சீரான வட்டார வளர்ச்சிக்கு. பின்தங்கிய பகுதிகளில் அமைக்கப்படும் பொதுத்துறை நிறுவனங்கள் மூலம் அப்பகுதியில் எந்த அடிப்படை தொழில்துறை மற்றும் குடிமை வசதிகள் ஏற்படுத்தப்படுகின்றன? மின்சாரம் மற்றும் குடிநீர் வளங்கள், தன்னாட்சி நகரியம், மனித சக்தி இது எல்லாமே வந்து அங்கே ஏற்படுத்தப்படுகிறது. பின்தங்கிய பகுதிகளில் அமைக்கப்படும் பொதுத்துறை நிறுவனங்கள் மூலம் அப்பகுதியில் மின்சாரம் மற்றும் குடிநீர் வளங்கள், தன்னாட்சி நகரியம், மனித சக்தி இது எல்லாமே ஏற்படுத்தப்படுது. நாட்டில் வேலையின்மை பிரச்சனையை தீர்ப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும்
பொதுத்துறையில் 2011ஆம் ஆண்டின் பணியமர்த்தப்பட்ட நபர்களின் எண்ணிக்கை 150 லட்சம் பேர். நாட்டில் வேலையின்மை பிரச்சனையை தீர்ப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் பொதுத்துறையில் 2011ஆம் ஆண்டில் மட்டுமே பணியமர்த்தப்பட்ட நபர்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 150 லட்சம் பேர். தொழிலாளர்களின் வேலை மற்றும் வாழ்க்கை நிலைமையை மேம்படுத்துவதற்கு பொதுத்துறை எந்த வகையில் அதிக அளவில் பங்களிப்பு செய்துள்ளது? ஒரு மாதிரி முதலாளியாக தொழிலாளர்களின் வேலை மற்றும் வாழ்க்கை நிலைமையை மேம்படுத்துவதற்கு பொதுத்துறை எந்த வகையில் அதிக அளவில் பங்களிப்பு செய்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு மாதிரி முதலாளியாக. இந்தியாவின் ஏற்றுமதியை மேம்படுத்தி அந்நிய செலவாணி வருவாயை அதிகரிப்பதில் அதிக பங்களிப்பு செய்துள்ள பொதுத்துறை நிறுவனம். இந்தியாவின் ஏற்றுமதியை மேம்படுத்தி அந்நிய செலவாணி வருவாயை அதிகரிப்பதில் அதிக பங்களிப்பை செய்துள்ள பொதுத்துறை நிறுவனம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுன்னு பாருங்க. மாநில வர்த்தக நிறுவனம், தாதுக்கள் மற்றும் உலோக வர்த்தக நிறுவனம், ஹிந்துஸ்தான் எஃகு நிறுவனம். இது மூணுமே சரியானதா? அனைத்தும் சரி. ஏற்றுமதி மேம்பாட்டில் மிக சிறப்பாக செயல்பட்டுள்ள பொதுத்துறை நிறுவனங்களில் கீழ்கண்டவற்றுள் எது இடம்பெறாது? ஏற்றுமதி மேம்பாட்டில் மிக சிறப்பாக செயல்பட்டுள்ள பொதுத்துறை நிறுவனங்களில் எது இடம்பெறாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாரத மின்னணு நிறுவனம், ஹிந்துஸ்தான் இயந்திர கருவிகள், மாநில வர்த்தக நிறுவனம், இந்திய உணவுக் கழகம். இதில் எது இடம்பெறாதுன்னா இந்திய உணவுக் கழகம் இதான் இடம்பெறாது. நலிவடைந்த தொழில்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதன் மூலம் பொதுத்துறை எதனை தடுக்கிறது? நலிவடைந்த பிரிவு மூடப்படுவதை, பலர் வேலை இல்லாமல் இருப்பதை. இது ரெண்டுத்தையுமே தடுக்குது. இல்லை ஆப்ஷன் டி, ஏ மற்றும் பி இரண்டுமே சரிதான். தேவையற்ற முறையில் மூலதனம், நிலம், கட்டடம், இயந்திரங்கள் போன்றவற்றை மூடுவதை தடுப்பது எந்த துறை? பொதுத்துறை தான். தேவையற்ற முறையில் மூலதனம், நிலம், கட்டடம், இயந்திரங்கள் போன்றவை மூடுவதை தடுப்பது எந்த துறைனா பொதுத்துறை தான். பொதுத்துறை மற்றும் தனியார் துறை தொழில்களின் உரிமையானது அடிப்படையில் முறையே யாரிடம் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொதுத்துறை அரசாங்கத்துக்கிட்ட, தனியார் துறை தனிநபர்கள்ட்ட. அரசாங்கம் மற்றும் தனிநபர்கள். பொதுத்துறையின் பொது வருவாய் மற்றும் வருமானம் எதை பொறுத்து அமைகிறது? பண்டங்கள் மற்றும் பணிகளின் மீது விதிக்கப்படும் வரியை பொறுத்தது. பொதுத்துறையின் பொது வருவாய் மற்றும் வருமானம் எதை பொறுத்ததுன்னா பண்டங்கள் மற்றும் பணிகளின் மீது விதிக்கப்படும் வருவாயை பொறுத்தது. தனியார் துறை நிறுவனங்கள் தங்கள் வருமானத்தை எவ்வாறு ஈட்டுகின்றன? வரிகளை வசூலிப்பதன் மூலம், பங்குகள் மற்றும் கடன் பத்திரங்களை வெளியிடுதல் அல்லது கடன் வாங்குதல் மூலம், அரசாங்க மானியங்கள் மூலம். இதில் எது சரியானதுன்னு பாருங்க. பங்குகள் மற்றும் கடன் பத்திரங்களை வெளியிடுதல் அல்லது கடன் வாங்குவதன் மூலம்தான் தனியார் துறை நிறுவனங்கள் தங்கள் வருமானத்தை ஈட்டுகிறது. தொழிலாளர்களுக்கு முறையான ஊதியத்தை உறுதி செய்யும் துறையாகவும் தொழிலாளர்களை சுரண்டும் துறையாகவும் முறையே விளங்குபவை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா தொழிலாளர்களுக்கு முறையான ஊதியத்தை உறுதி செய்யும் துறை எதுன்னு பார்த்தீங்கன்னா பொதுத்துறை வரும். ரெண்டாவது தொழிலாளர்களை சுரண்டும் துறை எதுன்னு பார்த்தீங்கன்னா தனியார் துறை வரும். இது ரெண்டு தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பொதுத்துறை, ரெண்டாவது தனியார் துறை. பி தான் சரியானது. ஒரு சிலர் கைகளிலோ அல்லது பணக்காரர்களிடம் பெரும் செல்வத்தை குவிக்க அனுமதிக்கும் துறை தனியார் துறை. கீழ்கண்டவற்றுள் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு சரியான உதாரணம். இதில் எது பொதுத்துறை நிறுவனம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் அனைத்துமே சரியானதுதான். கீழ்கண்டவற்றுள் தனியார் துறை நிறுவனங்களுக்கு உதாரணம் டிவிஎஸ் மோட்டார், அசோக் லேலண்ட், டாடா ஸ்டீல். இதுலேயும் அனைத்துமே சரிதான். வரி ஏய்ப்பு பொதுவாக எந்த துறையில் காணப்படுகிறது மற்றும் எந்த துறையில் இல்லை? வரி ஏய்ப்பு பொதுத்துறையில் இல்லை, தனியார் துறையில் இருக்கு. சமூக ரீதியாக பின்தங்கிய மக்களுக்கு முன்னுரிமை அளித்து வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு நடைமுறையை பின்பற்றும் துறை பொதுத்துறை தான். பொதுத்துறை மற்றும் தனியார் துறையின் அடிப்படை நோக்கங்கள் முறையே. ஃபர்ஸ்ட் பொதுத்துறைக்கான நோக்கம் என்னன்னு பாருங்க, தனியார் துறைக்கான நோக்கம் அடுத்த என்னன்னு பாருங்க. பொதுத்துறைக்கான நோக்கம் சேவை, தனியார் துறைக்கான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாப நோக்கம். சேவை மற்றும் லாபம் ஏதான் சரியானது.
தனியார் தனிநபர்கள் அல்லது நிறுவனங்களுக்கு சொந்தமான அவர்களால் கட்டுப்படுத்தப்பட்டு நிர்வகிக்கப்படும் ஒரு தேசிய பொருளாதாரத்தின் பிரிவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தனியார் துறையின தனியார் தனிநபர்கள் அல்லது நிறுவனங்களுக்கு சொந்தமான அவர்களால் கட்டுப்படுத்தப்பட்டு நிர்வகிக்கப்படும் ஒரு தேசிய பொருளாதாரத்தின் பிரிவு தான் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா தனியார் துறையின. தனியார் துறை நிறுவனங்கள் எத்தனை வழிகளில் உருவாக்கப்படுகின்றன? 2 வழிகளில் தனியார் துறை நிறுவனங்கள் எத்தனை வழிகளில் உருவாக்கப்படுகிறதுனா 2 வழிகளில். ஒன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா புதிய நிறுவனத்தை உருவாக்குவதன் மூலம், ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுத்துறை நிறுவனத்தை வந்து தனியார் மயமாக்குவதன் மூலம். இந்தியாவில் பொதுத்துறை பரந்து விரிந்து இருந்தாலும் கூட தொடர்ந்து மிகப்பெரிய பங்களிப்பை வழங்கி வருவது எந்த துறை? தனியார் துறை தான். தனியார் துறையின் பங்களிப்பு தொடர்ந்து மிக பெரியதாக இருப்பதற்கு எந்த தொழில்களின் வளர்ச்சி முக்கிய காரணமாக அமைந்துள்ளது? கனரக தொழில்கள் மற்றும் சுரங்கம், நடுத்தர மற்றும் மிகச்சிறிய அல்லது நுண்ணிய அளவிலான தொழில் வளர்ச்சி, பாதுகாப்பு தொழில்கள், விண்வெளி தொழில்கள். இந்த 4 இதில் வந்து தனியார் துறையின் பங்களிப்பு தொடர்ந்து மிக பெரியதாக இருப்பதற்கு முக்கிய காரணம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நடுத்தர மற்றும் மிக சிறிய அல்லது நுண்ணிய அளவிலான தொழில் வளர்ச்சி தான் தனியார் துறையின் தொழில் வளர்ச்சிக்கு வந்து முக்கிய காரணம். தேசிய உற்பத்தியில் எந்த துறையின் பங்களிப்பு பொதுத்துறையை விட அதிகமாக உள்ளது? தனியார் துறையின் பங்களிப்பு தான் பொதுத்துறையை விட அதிகமாக இருக்கு. எதுலனா தேசிய உற்பத்தியில். கீழ்கண்டவற்றுள் தனியார் துறை அதிகம் ஆதிக்கம் செலுத்தும் துறைகள் எது? தனியார் துறைகள் அதிகம் ஆதிக்கம் செலுத்தும் துறைகள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் அனைத்துமே சரியானதான். சாலை, கப்பல் மற்றும் விமான வழி போக்குவரத்து, நுகர்வோர் தொழில்கள், குடிசை மற்றும் கிராம தொழில்கள், சில்லறை வர்த்தகம். இது எல்லாமே தனியார் துறையின் ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்கு. இதில் மேற்கண்ட அனைத்துமே சரியானதான். கீழ்கண்டவற்றுள் முக்கிய தனியார் நிறுவனங்களின் பட்டியலில் பொருந்தாது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முக்கியமான தனியார் நிறுவனங்களின் பட்டியலில் பொருந்தாது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முக்கிய தனியார் நிறுவனங்களில் எது பொருந்தாதுன்னா பாரத ஸ்டேட் வங்கி மற்றும் பிஎஸ்என்எல். இது ரெண்டும் தான் பொருந்தாது. இது ரெண்டுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுத்துறையில் வரும். இது 3மே தனியார் துறைக்கானது. பாதிக்கப்படக்கூடிய குழுக்களுக்கு குறிப்பாக தொழிலாளர் சந்தையில் பங்கேற்க உதவுதல் மற்றும் மனித மூலதன வளர்ச்சியை ஊக்குவித்தல் யாருடைய பணி அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருடைய பணினா தனியார் துறையின் பணி. சிறு நுண் மற்றும் நடுத்தர நிறுவனங்களை வழங்குவதன் மூலம் அளிப்பு பக்க நடவடிக்கைகள் மற்றும் தேவை பக்க நடவடிக்கைகளை கோருதல் மற்றும் நகரத்தில் முதலீட்டை ஈர்த்தல் யாருடைய பணியாகும்? இது எல்லாமே தனியார் துறையோட பணி தான். சிறு நுண் மற்றும் நடுத்தர நிறுவனங்களை வழங்குவதன் மூலம் அளிப்பு பக்க நடவடிக்கைகள் மற்றும் தேவை பக்க நடவடிக்கைகளை கோருதல் மற்றும் நகரத்தில் முதலீட்டை ஈர்த்தல் இதெல்லாம் யாருடைய பணினா தனியார் துறையோட பணி தான். இந்தியா எத்தகைய பொருளாதார நாடாக இருப்பதால் விரைவான பொருளாதார வளர்ச்சியை அடைவதற்கு தனியார் துறை பெரும் முக்கியத்துவம் அளித்துள்ளது. இந்தியா வந்து கலப்பு பொருளாதார நாடாக இருப்பதால் தான் விரைவாக பொருளாதார வளர்ச்சியை அடைவதற்கு தனியார் துறைக்கு வந்து பெரும் முக்கியத்துவம் அளித்துள்ளது. முழு வேளாண்மை துறையை நிர்வகிப்பதிலும் அதன் மூலம் லட்சக்கணக்கான மக்களுக்கு முழு உணவு விநியோகத்தை வழங்குவதிலும் முக்கிய பங்கு வகிக்கும் துறை தனியார் துறை தான். நாட்டின் கட்டமைப்பு மாற்றம் மற்றும் பொருளாதார வளர்ச்சியின் இலக்குகளை பூர்த்தி செய்ய எவை ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும்? பொதுத்துறையும் தனியார் துறையும். நாட்டின் கட்டமைப்பு மாற்றம் மற்றும் பொருளாதார வளர்ச்சியின் இலக்குகளை பூர்த்தி செய்ய பொதுத்துறையும் தனியார் துறையும் இணைந்து செயல்பட வேண்டும். சமூக பொருளாதார மேம்பாடு என்பது எதை குறிக்கிறது? சமூக பொருளாதார மேம்பாடு என்பது எதை குறிக்கிறதுனா ஒரு சமூகத்தின் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சியின் செயல்முறையை பொதுமக்களுக்கு அரசு பண்டங்கள் மற்றும் சேவைகளை வழங்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள துறை பொதுத்துறை தான். அமைச்சரவை தீர்மானத்தால் திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு மற்றும் மாதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்டார்டிங்லேயே நம்ம பார்த்துருப்போம். அமைச்சரவை தீர்மானத்தால் திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு மற்றும் மாதம் என்னென்ன? ஆண்டு வந்து 1950, மாதம் மார்ச் மாதம். தொழில்துறை வளர்ச்சியை ஒழுங்குபடுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க அரசாங்கத்திற்கு அதிகாரம் அளிக்கும் நோக்கத்துடன் தொழில்துறை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு
1951 இந்த கொஸ்டின் ஏற்கனவே பார்த்துட்டோம். தனிநபர் அல்லது தனியார் நிறுவனங்களால் கட்டுப்படுத்தப்பட்டு நிர்வகிக்கப்படும் ஒரு தேசிய பொருளாதாரத்தின் பிரிவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தனியார் துறைன்னு இந்த கொஸ்டின் ஏற்கனவே பார்த்துட்டோம். தனிநபர் அல்லது தனியார் நிறுவனங்களால் கட்டுப்படுத்தப்பட்டு நிர்வகிக்கப்படும் ஒரு தேசிய பொருளாதாரத்தின் பிரிவு எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா தனியார் துறைன்னு. இதோட எக்கனாமிக்ஸில் 6th முடிச்சிட்டோம், 7th முடிச்சிட்டோம், 8th முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோலேருந்து 9th எக்கனாமிக்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்குமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க.